ஹலோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டிஎஃப்சி ட்ரேடர். அதாவது ஏப்ரல் 21 நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு வந்து என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏப்ரல் 21 நம்ம வந்து ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம். ஏன் நான் வந்து அந்த வீடியோ வந்து போடலைன்னா, கொஞ்சம் நான் ஊரில் இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோ வந்து போட முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அந்த 21 வீடியோ வந்து இன்றைக்கி பார்த்துருவோம். நான் எடுத்திருந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டு. இது ஒரு லோ, இது ஒரு ஹை, அதே மாதிரி இது ஒரு லோ, இது ஒரு ஹை. ஓகே ப்ரோ, எனக்கு இப்படி தெரிஞ்சு போச்சு. இந்த ஹையை தான் கட் பண்ண போகுதுன்னு எனக்கு ஒரு வியூ. ஓகே ப்ரோ, இது லோ. நான் இங்கே வந்து டைரெக்டாலாம் போகல. எப்படி இந்த இடத்துல வந்து நான் டைரெக்டாக என்ட்ரி போகல. அதுக்கு மாறாக நான் என்ன பண்ணேன், சரி இந்த டிஸ்கவுண்ட் ஏரியாவில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருதுன்னா நம்ம வந்து அங்கே என்ட்ரியை போகலாம் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் இருந்தது. ஸோ மேபி உங்கள் கண் அதை பார்த்தோன்னே டக்குன்னு கேட்ச் பண்ணுற மாதிரி தெரியுதான்னு பாருங்கள். அதாவது இந்த ஏரியாவில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுதுன்னா நீங்களே உங்கள் மனசில் நினச்சிங்க, ஓ இவர் இங்கேருந்து தான் பை பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் இங்கே தான் வந்து போனது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்வீப்பு, நான் பிரேக்கரில் தான் என்ட்ரி போனது. இதுக்கு மேலே ஆக்சுவலாக கீழே விழ நம்ம இந்த ஆர்டர் ஃப்ளோவை எடுத்து நம்ம வந்து கீழே விழ போடலாம். புரிஞ்சுதா ப்ரோ? அது எனக்கு ஒரு மாதிரி இந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி கசன்னு இருந்ததுனால நான் அதை எடுக்கலை. ஆனால் அது ஆர்டர் ஃப்ளோவோட கீழே லெவல் தான் அது. எதுக்கு? அதனால தான் நான் வந்து சொன்னேன் இல்லையா, அக்ரெசிவாக போல் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போனது. நான் வந்து இந்த ட்ரேடில் வந்து 1:1 தான் வந்து புக் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஐவர் இருந்தால் நான் புக் பண்ணது. கலர் மாற்றிக்கிறவங்க அப்போ தான் வந்து அது ஈஸியாக புரியும். 1:1 தான் போனது. இது உங்கள் எஸ்எல், இதுதான். இதில் நான் 1:1 தான் நான் போனது. ஏன்னா இதில் 1:1 போனேன்னா எனக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு 1:1 தான்ட்டு. ஆனால் போன வேகம் பார்த்திங்கன்னா 1:2 அப்படி தான். ஆக்சுவல் பிங்க் லைன் இதுதான். ஏன்னா நான் இது வந்து 1:1 லாக் பண்ணேன்னா அதுக்கு ஒரு ரீசனுமே இருக்குது. ஏன்னா இந்த கீழே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 50% வந்து கீழே லெவல் தான். ஸோ நம்ம அதிலே கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போகிறோம். அதனால் நமக்கு வந்து ட்ரேடு வேறு கிடைக்கல. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த 1:1 போதும்னால தான் நம்ம வந்து எங்கே எக்ஸிட் ஆனது அந்த 1:1 வந்தோடனே அதுக்கப்புறம் தூக்கி சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரியும் கொடுத்தது, அதை நான் கவனிக்கல, விட்டேன். இதுவுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் போச்சு, நான் இவ்வளோ தூரம்லாம் வைக்கல. அதை நம்ம வந்து 1:1 வெளியே ஓடி வந்தாச்சு. ரீஎன்ட்ரி வந்து ஒரு அற்புதமான ஒரு என்ட்ரியும் கொடுத்துருக்கு நம்ம மார்க்கெட்டு. திரும்ப இந்த ஐக்கு நம்ம வச்சுருக்கோம். இப்போது ஸ்ட்ரக்சர் வைஸ் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சாங்க. இந்த ஐ ப்ரீச் பண்ணி நின்றுச்சு மார்க்கெட்டு. அதாவது இந்த ஐ நிற்கிது ப்ரீச் பண்ணி. அப்போ லோவாக எதை சொல்லுவோம் நம்ம மார்க்கெட்டில்? இதுதான் லோ இல்லையா ப்ரோ? இது லோவாக இருக்கும். இவன் நல்லா என்ன சொல்கிறது, இவன் நல்லாவே போயிருப்பான். ஏன்னா இந்த கேன் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வீப் பண்ணிடுவோம். இது நமக்கு பிளாக்காக இருந்துருக்கும். இது 6 பெரிய 6 தான். இது செகண்ட் என்ட்ரி 6 அதையும் காமிச்சோம். இது எஸ்எல் ரொம்பவே கம்மி. நான் வந்த டைமிங் பாருங்கள், 2:44 வந்து வரும்.
அதனால் நம்ம என்ட்ரி போல், அதாவது இந்த இடத்துலயே நம்ம வந்து 1:1 புக் பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட தான் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம பேச மாட்டோம் இல்லையா? அந்த ப்ரூஃப் எடுத்து நம்ம பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 21, 2026 1:12க்கு வந்து என்ட்ரு ஆகிக்கிறேன். அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா? அங்கேருந்து திரும்ப வந்து இந்த கருப்பு லைனை ட்ரிகர் பண்ணேன்னா என்ட்ரி, இந்த பிளாக் லைன் வந்து 1:1 அதை சொன்னேன் இல்லையா? ஃபுல் டார்கெட் அது. செகண்ட் பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 1:1 டன்னு க்ளோஸ்டு அப்படின்ட்டு. என்ட்ரி வந்து ஸ்வீப்பு பிரேக்கர் பிளாக்கில் என்ட்ரி போட்டிருக்கேன். இது ஒரு கவனிப்பான விஷயம். 3வது அப்டேட் பார்த்திங்கன்னா தூக்கி மேலே போயிடும் திரும்ப அந்த இதுலேருந்து வந்து. ஸோ இதுதான் நம்மளோட அப்டேட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ரிலேட்டில் யார் இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.